ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மோமோஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த மோமோஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ரொம்ப டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம மோமோஸ்க்கு வெளியில இருக்க அந்த மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் 1 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதை ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி சேர்த்து நல்லா வந்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு வந்து கையில் ரொம்ப ஒட்டுற மாதிரி இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் ரொம்ப வந்து டைட்டாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்க மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி ஒரே டைமாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது பாருங்கள், மாவு வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா வந்து சாஃப்டாக இந்த மாதிரி வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போது கொஞ்ச நேரத்துலேயே மாவு வந்து நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இப்படியே ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. ஆனால் கையில் கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது. இப்போ இது சரியாக இருக்குது. மாவு வந்து இப்போ ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி நல்லா பழுத்த தக்காளியாக நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கீரல் போட்டுட்டு இந்த அடியில் இருக்கிறது வந்து கட் பண்ணி இப்போ இது வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கேன். இது கூடவே வீட்டில் இருக்க வரமிளகாய் எடுத்திருக்கேன். இது கூட காஷ்மீரி மிளகாய் போட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு கலரும் சூப்பராக கிடைக்கும். என்கிட்ட இப்போ வந்து காஷ்மீரி மிளகாய் இல்லை. லாக்டவுனால் வெளியும் போக முடியாது. நான் இருக்கிறத வச்சு சிம்பிளாக செஞ்சு காட்டுறேன். நான் வீட்டில் இருக்க மிளகாய் எடுத்துகிட்டு உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு 3 மிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 5 பல் போல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். பூண்டு வந்து சின்னதாக இருக்கிறதால ஒரு 5-6 சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இது மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். இப்போது நம்ம வந்து மோமோஸ் உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் நான் வந்து ஒரு 150 கிராம் போல் சிக்கன் எடுத்துகிட்டு நல்லா வந்து இது மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். சிக்கனில் வந்து போன் இல்லாத மாதிரி எடுத்துகிட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச சிக்கன் வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் கொஞ்சமாக இந்த மாதிரி வந்து கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களால் எந்த அளவுக்கு வந்து ஃபைனாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து நல்லா ஃபைனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். வீட்டில் இருக்க எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஈஸியாக குக் ஆகிற மாதிரி இருக்க எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதே மாதிரி நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க வெங்காயமும் இதில் சேர்த்துடலாம். அடுத்ததாக இதே மாதிரி நான் கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். கேரட்டும் பாருங்கள் எந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இப்போ கேரட் சேர்த்தாச்சு. அடுத்ததாக நான் கொஞ்சமாக பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 4-5 பல் பூண்டு வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூடவே நான் கொஞ்சமாக இஞ்சியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறத விட இந்த மாதிரி இஞ்சியும் பூண்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்திங்க அப்படின்னா ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஃபைனலாக கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். இப்போ நம்ம எடுத்துருக்க ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவு மசாலாஸ் எல்லாம் சேர்க்க போகிறோம். உப்பு வந்து இந்த ஸ்டஃபிங்க்கு மட்டும் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. வெளியில் இருக்க மாவுக்கு ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்து தான் பிசைஞ்சிருக்கோம். அடுத்ததாக வெறும் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இது வந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம பச்சை மிளகாய் எதுவும் சேர்க்கல. அப்படியே நம்ம கடிச்சு சாப்பிடும்போது பச்சை மிளகாய் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதனால் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக அதே அளவுக்கு வந்து நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகு வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக தட்டிட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் மிளகு தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. புதுசாக தட்டி சேர்க்கும் போது அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்ததாக இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம ஓரளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு மாய்ஸ்டராக இருந்தது அப்படின்னா தான் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பிசைஞ்சிட்டு பாருங்கள். இந்த சிக்கனில் இருக்க தண்ணி அப்புறம் வந்து இந்த ஆனியனில் இருக்க தண்ணியெல்லாம் போதுமான்னு பாருங்கள். போதும் அப்படின்னா அதோட விட்டுறலாம். அப்படி இல்லைனா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இது கூட கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் நல்ல குக்காயும் வரும். கொஞ்சமாக நான் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு மூடி போட்டுட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். ஸ்டஃபிங் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நேரம் ஊறிச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த சமயத்தில் நம்ம மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். மாவு வந்து திரட்டி எடுத்துக்கலாம். நம்ம குட்டி குட்டி உருண்டைகளாக எடுத்துகிட்டும் மாவு திரட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு கொஞ்சமாக டஸ்ட் பண்ணுறதுக்கு மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் குட்டி குட்டி உருண்டைகளாக எடுத்து கூட உருட்டி எடுத்துக்கலாம் ஒவ்வொன்றா. இல்லைனா வந்து பெருசாக உருட்டிட்டு அதில் வந்து கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். நம்ம அந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது ஒரே ஷேப்பில் கிடைக்கும். ஸோ அதனால் கட் பண்ணிக்கலாம். நான் 2 போர்ஷனாக பிரிச்சுட்டேன். இப்போ இது ஃபஸ்ட்டு போர்ஷன் வந்து நல்லா உருட்டி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான். நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் மாவு வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போது மாவு வந்து இந்த மாதிரி நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து மெலிசாக திரட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வந்து திக்காக இருந்தது அப்படின்னா அது சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்காது. நல்லா வந்து மெலிசாக திரட்டி எடுத்துக்கலாம்.
கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து நல்லா திரட்டிக்கோங்க. நல்லா நான் மெலிசாக திரட்டி எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துட்டு அந்த மூடி வச்சு நான் கட் பண்ணிக்க போகிறேன். இதில் வந்து 2 கட் பண்ண முடியும். இந்த கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இருக்க மீதி மாவு மறுபடியும் உருட்டிட்டு திரட்டி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சு மடிக்க போகிறோம். இந்த ஸ்டஃபிங் வச்சு மடிக்கிறதுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். நம்ம வந்து கொழுக்கட்டைக்கு மடிப்போம்ல அதே மாதிரி தான். அதே மாதிரி இந்த ஷேப்பில் தான் மடிக்கணும் அப்படின்னு எதுவுமே இல்லை. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வந்து மடிக்க முடியுதோ அந்த மாதிரி மடிச்சு எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெவ்வேறு ஷேப்பில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங் எடுத்துருக்கேன். அது வந்து உள்ளே வச்சுட்டு நல்லா வந்து மடிச்சு எடுத்துக்கலாம். லைட்டாக வந்து கொழுக்கட்டை மடிப்போல அதே மாதிரி தான். சைடில் வந்து இந்த மாதிரி மடிச்சுட்டு அப்படியே வந்து ரோல் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக வந்து இதை நம்ம மடிச்சிட முடியும். ஸ்டஃபிங் வந்து பிடிக்கும் அப்படின்னா நம்ம நிறையவே ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து ஸ்டஃபிங் வெளியே வராத அளவுக்கு நல்லா வந்து நம்ம சீல் பண்ணியிருக்கணும். அதுதான் முக்கியம். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து செய்யும்போது அந்த சிக்கனோட சேர்த்து சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு சிக்கன் சாப்பிட்ற ஃபீலிங் இருக்கும். வெஜிடபிள்ஸும் வந்து நிறைய சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதே மாதிரி இது நம்ம ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம். ஸோ அதனால் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பாருங்கள் நான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மடிச்சிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி இதே ஷேப்பில் செய்யணும் அப்படின்னு இல்லை. உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த ஷேப்பில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறமா இது லைட்டாக வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மேலே இருக்க மாவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. அதிகமாக இருந்தது அப்படின்னா அது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. மேலே மட்டும் மாவு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு இட்லி பிளேட் எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கலாம். நான் கிட்ட வச்சு தான் லைட்டாக ஒட்டின மாதிரி இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க. இதே மாதிரி நான் ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கிறேன். தனித்தனியாக அந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து வச்சுட்டு நம்ம கொஞ்ச நேரம் ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் நல்லா ஸ்டீம் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு வெந்து வந்துடும். மோமோஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நான் இது எல்லாத்தையும் எடுத்து ஒவ்வொன்றா பிளேட்டில் வச்சுக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி எல்லாமே வந்து ஒரே ஷேப்பில் செஞ்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே பிளேட்டில் வச்சாச்சு. அடுத்தது இட்லி பாத்திரத்தில் வந்து நல்லா தண்ணி சூடாகிட்டு இருக்கு. இது உள்ளார வச்சுட்டு நம்ம வந்து ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். நான் வெந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக சிக்கனோட ஸ்மெல் நம்மளுக்கு வரும். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம அந்த சட்னி ரெடி பண்ணிக்கலாம். எனக்கு வந்து தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிங்க அப்படின்னாலே போதும். இந்த மாதிரி தக்காளி மேலே இருக்க தோல் எல்லாம் உரிச்சிட்டு எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம காஷ்மீர் மிளகாய் சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் திக்காகவும் ரொம்ப வந்து டேஸ்ட் சூப்பராகவும் இருக்கும். இப்போ வந்து என்கிட்ட இல்லை. அதனால் நான் வீட்டில் இருக்க நார்மல் மிளகாய் சேர்த்துருக்கேன். நார்மல் மிளகாய் சேர்க்கும் போது இந்த காஷ்மீர் மிளகாய் மாதிரி நிறைய சேர்க்கக்கூடாது. நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி 1, 2 அந்த மாதிரி சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். இப்போ பாருங்கன்னா இது மேலே இருக்க தோல் எல்லாத்தையும் உரிச்சிட்டு எடுத்துக்கிறேன். உரிச்சதுக்கு அப்புறமா இது கூட வந்து கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த காரத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதே தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்மளுடைய மோமோஸும் நல்லா வெந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷம் நல்லா வேக வச்சிங்க அப்படின்னா சிக்கனோட ஸ்மெல் வரும். அப்போ வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதை எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான மோமோஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.